Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸியான garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/4 கப் வார்மான பால் எடுத்துக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடா இருக்க கூடாது, லேஸ் சூடா தான் இருக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் இல்லாம செய்யறதுக்கு என்ன பண்ணனும் நான் அப்புறமா சொல்றேன். இது கூட 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா mix பண்ணி ஓரமா வச்சுக்கலாம். ஒரு 5 minutesல நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இட்டாலியன் சீசனிங், 2 டேபிள்ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஈஸ்ட் பால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் இல்லைனா இந்த ஸ்டேஜில் இந்த மாவு கூட 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் ஈஸ்ட் சேர்க்காம பண்ணுற டோ வந்துட்டு டபுள் ஆகாது, பட் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சாஃப்டான டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம டோ எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம ப்ரெட் இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால நம்ம டோ வந்து டபுள் ஆயிரும். இப்போ நம்ம டோ வந்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்க எக்ஸஸான ஏரெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு 1 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஹெவி பாட்டம் பிளேட் எடுத்துட்டு அது நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம டோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் மிக்ஸ்சரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நிறையவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு இட்டாலியன் சீசனிங்கும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நம்ம டாமினோஸில் கிடைக்கும்ல அந்த சாஷே கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் இதில் நிறையா கிரேட் பண்ண மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். இது மொசரல்லா சீஸ் இல்லை, பீட்சா சீஸ்னு கடையில் இருக்கும். இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு இது நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி நல்லா சீல் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா நம்ம பேக் பண்ணும்போது சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் மிக்ஸ்சரை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த கோல்டன் லேயர் கிடைக்கும் மேலே. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸில் நமக்கு தேவையான அளவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு நைஃப் வச்சு சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம கேக் மாதிரியே குக்கரில் பேக் பண்ணலாம். அதோட ப்ரொசீஜர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் வச்சு ஒரு 15 minutes நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.